Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see past perfect continuous tense. நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம tenses வந்து பார்த்துட்டு இருக்கோம். Tenses is very important. Tense வந்து ரொம்ப important. ஒரு sentence வந்து நம்ம பேசும்போது அதுல tense வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். அப்பதான் வந்து grammatical mistake இல்லாம நம்மளால பேச முடியும். அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம சேனல்ல வந்து நம்ம பேசிக்ல இருந்து பார்த்துட்டு வரோம். அதுல முக்கியமானது வந்து என்னது? Tense. Tense na என்னன்னு பாத்தீங்கன்னா time of an action. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் தினமும் சொல்லிட்டு இருக்கேன். Tenseன்றது time of an action. நம்ம செய்யற ஒரு ஆக்ஷனை டைம் அந்த டைமை குறிக்கிறது. அந்த டைம் வந்து எப்போ நடந்தது? நேற்று நடந்ததா, இன்னைக்கு நடந்ததா, இனி நடக்க போகுதா அப்படின்னு சொல்றத குறிக்கிறதா என்னது? டென்ஸ். அதுதான் மூணா பிரிக்கிறோம். present tense, past tense, future tense. present tenseன்றது நிகழ்காலம், past tenseன்றது இறந்த காலம், future tenseன்றது வருங்காலம். இதில் ஒவ்வொரு டென்ஸ்லேயும் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு 4 பிரிவு இருக்குது. மொத்தம் மூணு டென்ஸில் இருக்க 4 பிரிவு சேர்ந்தால் 12 டென்ஸ் இருக்குது இங்கிலீஷில். இதில் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க 4 பிரிவுகள் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸ்லேயும் நம்ம சிம்பிள் பாஸ்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், பாஸ்ட் கண்டினியூஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலும் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் tense. ஓகே, past perfect continuous tense என்னன்னு பார்த்தீங்கன்னா ongoing action ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் பாஸ்ட்டில். அதுதான் என்னது? past perfect continuous tense. இன்னொரு விஷயம் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எவ்வளோ நேரம் இந்த கண்டினியூஸாக ஒரு ஒர்க் வந்து கோயிங் ஆனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதும் நம்ம எதில் பண்ணுவோம்? past perfect continuous tenseல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் என்ன யூஸ் பண்ண சொன்னேன்? had been ப்ளஸ் verb ப்ளஸ் ing யூஸ் பண்ணோம். ஒரே ஒரு ஆக்சிலரி verb, தட் இஸ் ஹெல்பிங் verb தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில். அது வந்து என்னது? had. பாஸ்ட் பர்ஃபெக்டில் had ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணுவோம். பட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் had கூட நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம். அதுதான் என்னது? been. had been plus verb plus ing. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட் கொஸ்டினில் வந்து எப்படிலாம் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூசேஜஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட், எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டு டிஸ்கிரைப் ஏ பாஸ்ட் ஆக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்டட் and continued up to another action or time in the past. அதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்போம் பாஸ்ட்டில், கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அந்த ஆக்ஷன் கண்டினியூவே ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ வரைக்கும்னா இன்னொரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருந்த ஆக்ஷன் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்? கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்காங்க, மழை வந்துருச்சு. ஸோ என்ன ஆகுனா, இந்த கிரிக்கெட் விளையாடுறன்ற விஷயம் வந்து மழை வர வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். மழை வந்துட்ட பிறகு தான் இந்த ஆக்ஷன் முடிஞ்சிடும், அந்த ஆக்ஷன்ஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போது கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்போம், நம்ம விளையாடிட்டே தான் இருப்போம். மழை வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? விளையாடிட்டே இருக்கோம். ஆனால் மழை வந்துருச்சு. ஸோ இந்த ஆக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் அங்கே வந்துச்சு. என்ன ஆக்ஷன்? ரெயின் ஸ்டார்டட். புரியுதா? இதை மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the boys had been playing saucer. saucerனா ஃபுட்பால். the boys had been playing saucer for about an hour when it started to rain. 1 மணி நேரமாக அந்த பசங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? விளையாடிட்டு இருக்காங்க. என்ன விளையாடிட்டு இருக்காங்கன்னா சாசர்னா ஃபுட்பால். ஓகேவா? ஃபுட்பால் விளையாடிட்டே இருக்காங்க. when it started to rain. அப்போ என்ன ஆச்சு? திடீர்னு மழை ஸ்டார்ட். ஸோ அந்த ஆக்ஷன் அவங்க ஆல்ரெடி பாஸ்டில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆட ஆரம்பித்தது. அவங்க கண்டினியூவாக ஆடிட்டே இருக்காங்க. ஆக்ஷன் முடியல. அந்த ஆக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் வருது. அது என்னது? ரெயின் ஹேட் ஸ்டார்டட். புரியுதா? இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு, டு எக்ஸ்பிரஸ் த டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த பாஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் டைம், ஹவு லாங். ஒரு வேலை நம்ம செய்கிறது எவ்வளோ நேரம் நடக்குது, டியூரேஷன் ஆஃப் டைம், எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக அந்த வேலை பாஸ்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னது? பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரிச்சர்ட் நீடட் ஏ ஹாலிடே because he had been working hard for 6 months.
எவ்வளோ நாள் வேலை செஞ்சிட்ருக்கான்? டியூரேஷன். நான் சொன்னேன் இல்லையா, எம்ஃபசைஸ் த டைம், ஹவு லாங். எவ்வளோ நாளாக வேலை செஞ்சிட்ருக்கான்? 6 மாதமாக கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் அவன் பண்ணிகிட்ருக்கான். அதனால் he needed a rest. Understand? To express the duration of time, duration of the action that had done in the past. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? past perfect continuous tense யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு, to describe the cause of something in the past. cause நான் ஆல்ரெடி சொன்னேன், ரீசன், காரணம். ஒரு விஷயம் நடந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்துடைய காரணத்தை, இதனால தான் இந்த விஷயம் நடந்தது, இதுதான் இதோடைய காரணம். அதாவது நான் வந்து ஏன் லேட்டாக வந்தேன்னா, நான் ஒரு டிராஃபிக்கில் இருந்தேன், அதனால நான் லேட்டாக வந்தேன். அப்போ நம்மளோட இந்த இதில் நான் இப்போ சொன்னதில் என்ன காரணம்? நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதனால நான் லேட்டு. ஏன் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன்? ஏன்னா அங்கே ஒரு ஆக்சிடெண்ட். இதுதான் காரணங்கள். இந்த காஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணி சொல்லலாம்? பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு விஷயத்துடைய காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், he was tired because he had been jogging. அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஏன் டயர்டாக இருக்கான்? ஏன்னா அவன் ரொம்ப நேரமாக என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஜாகிங் பண்ணிகிட்ருக்கான். ஜாகிங்னா என்னது? ஓடுறது, எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா, ஜாகிங். அது பண்ணதுனால அவன் டயர்டாக இருக்கான். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க. he was tired. ஏன் டயர்ட்? அதோடைய காரணம் என்ன? ஏன் டயர்டாக இருக்கான்? பிகாஸ் he had been jogging. ஏன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் ஜாகிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் டயர்டாகிறான். அந்த ஆக்ஷன் முடியாத இருக்கும்போது அந்த ஆக்ஷன் கண்டினியூவாக ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதோடைய ரீசன் வந்துடுச்சு, என்னது? அவன் டயர்ட் ஆகிட்டான். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு எதில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். புரிஞ்சுதான் உங்களுக்கு? யூசேஜ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூசேஜ்னால் எந்தெந்த இடத்துலலாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி ஸ்டார்டட் ஆக்ஷன், கண்டினியூட் அப் டு அனதர் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ரெண்டாவது, டியூரேஷன், டைம் சொல்கிறதுக்கு. ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் இந்த ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. மூணாவது வந்து என்னது? காரணம். ஏதோ ஒரு விஷயம் பாஸ்ட்டில் நடந்திருக்கும், அதுக்கான காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நம்ம எதில் சொல்லணும்? பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு பிரித்து சொல்லியிருக்கேன், ரெண்டாக பிரிச்சுருக்கேன் இதை நான். ஹவு லாங் டு எ பாயிண்ட் இன் த பாஸ்ட். ஹவு லாங்னா எவ்வளோ நேரம், டியூரேஷன். இன்னொன்று ரிசல்ட் அட் எ டைம் இன் த பாஸ்ட். எவ்வளோ நேரமாக ஒரு வேலை பாஸ்ட்டில் நடந்திருக்கு, அதோடைய டியூரேஷன் சொல்கிறது. இன்னொன்று வந்து ரிசல்ட் என்ன, நடந்த வேலையுடைய ரிசல்ட் என்ன, அதை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு நேரம், அப்புறம் ரிசல்ட். ஹவு லாங் அட் எ பாயிண்ட், நெக்ஸ்ட்டு ரிசல்ட் அட் எ டைம், பாஸ்ட் டென்ஸில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது ஹவு லாங் டு எ பாயிண்ட் இன் த பாஸ்ட், எவ்வளோ நேரம் நடந்தது அப்படின்றது. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி ஹட் பீன் ஒர்க்கிங் அட் தட் கம்பெனி ஃபார் எ இயர் வென் ஷீ மெட் ஜேம்ஸ். எவ்வளோ நாள் அவள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க? 1 வருஷமாக அந்த கம்பெனியில் அவள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. பிஃபோர் ஷீ மெட்டு ஜேம்ஸ். அவள் ஜேம்ஸ் அவள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவள் அந்த கம்பெனியில் 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ த ஒர்க் வாஸ் கோயிங் ஆன், இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்டட், பட் அனதர் ஆக்ஷன் ஸ்டார்டட், ஷீ மெட் ஜேம்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கிறது வந்து ஃபார் ஏ இயர், தட் இஸ் டியூரேஷன் ஆஃப் தட் ஆக்ஷன். ஹவு லாங். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் வித் வென் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள், தென் ஃபார் அட் டைம். எவ்வளோ நேரம், ஃபார் 1 இயர் சொல்லலையோ அந்த ஃபாரு, இல்லைனா டைம் சொல்லலாம், எவ்வளோ நேரம், எந்த டைம்லன்னு சொல்லலாம். அதோட கூட சேர்ந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வென்னு அண்டு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணோம். பாருங்கள், ஷி ஹேட் பீன் ஒர்க்கிங் அட் தட் கம்பெனி ஃபார் இயரில் வந்து ஹேட் பீன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வென்னுன்ற அந்த கன்ஜென்ஷனை ஜாயின் பண்ணி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஷீ மெட் ஜேம்ஸ். ஷீ மெட் ஜேம்ஸ், சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ என்ன யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது? வென் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட், தென் டைம் டினோட்டிங் வேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட் அட் எ டைம் இன் த பாஸ்ட். அதோடைய காரணம், அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, த பேமெண்ட் வாஸ் வெட்
It had been raining. Pavementனா காரிடார், வழி. ஓகேவா? ரொம்ப வெட்டாக இருக்குன்னா ஈரமாக இருக்குது. ஏன் ஈரமாக இருக்குது? It had been raining. அது ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிட்ருக்கனால அந்த பேவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஈரமாக இருக்குது. ரிசல்ட். ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் வித் பாஸ்ட் சிம்பிள். இந்த சென்டென்ஸில் வந்து நம்ம பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இட் ஹேட் பீன் ரெய்னிங்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன சென்டென்ஸில் த பேவ்மெண்ட் வாஸ் வெட் அப்படின்றது வந்து பாஸ்ட் சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் எப்படி யூஸ் பண்ணுன்றது. ஸோ யூசேஜ் உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், யூசேஜ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 2 விதமாக நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறோம். ஹவு லாங் அண்டு ரிசல்ட், அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்றதும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் எதுனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.